கஷ்டம் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த ஃபீல்டுக்கே வராங்கன்னு நான் சொல்றேன். நான் பார்த்ததுல நெறைய பேர் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, பழகியிருக்கிறாங்க. நெறைய பேர் அம்மான்னு கூப்பிடுவாங்க, அக்கான்னு கூப்பிடுறாங்க. அது நெறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க இதுலன்னா, அவங்க சொல்றது பாதி ஃபேமிலி கஷ்டத்துல தான் இந்த ஃபீல்டுக்கே வராங்க. நல்லா இருந்தா யார் அனுப்புவாங்க சொல்லுங்க? யார் கிளாமர் பண்ண விடுறாங்க? நம்மளுக்குன்னு துணை யாரும் மேல பாத்துக்கிறதுக்கு, சம்பாரிச்சதுக்கு. நெறைய பேர் கேர்ள்ஸுங்க இதுக்காக தான் வராங்க. காசுக்கு பிரச்சனை வீட்ல. ஃபேமிலிக்காக தான் வராங்களே. அவங்க சுயநலத்துக்காக யாருமே வர்றதில்ல. ஃபேமிலிய பாத்துக்கணுன்றதுக்காக தான் இதுக்கு வராங்க. சொல்லுங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி? லைஃப் ஸ்டைல் டான்ஸ் வந்து புடிச்சிருக்கு. அதாவது டான்ஸ் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராப்ளம் இருக்கும் தான். நம்மளுக்கு வீட்லயும் ப்ராப்ளம் இருக்கும். ஆனா, வீட்ல நம்ம அவ்ளோ ப்ராப்ளம் வச்சுட்டு, இங்க வந்து நம்ம ஆடியன்ஸ் ஃபேஸ பார்க்கும்போது, நம்ம வீட்ல இருக்க அந்த ப்ராப்ளமே நம்ம மறந்துருவோம். வீட்ல நம்மளுக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு அப்படின்றதையே நம்ம மறந்துருவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ்ல வந்து ஹாப்பியா இருப்போம். இங்கேயும் சில பல கஷ்டங்கள்லாம் இருக்கும். இப்ப ஃபேன்ஸ் வந்து கீழ உட்காந்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் மன கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த கை சிம்பல்லாம் பண்றது எல்லாமே இருக்கும் தான். அதுலயும் ஒரு சந்தோஷமும் நம்மளுக்கு இருக்குங்க சார். ஸ்டார்ட்டிங்ல எனக்கு ஓ! அங்க திட்டுறாங்கல்ல, நம்ம திட்டி சண்டை போட நம்ம ஓனர் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பயம். செம்ம பயப்படுவேன். அப்புறம் 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 நான் 2, 3 சேர்த்து நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா நானு ஸ்டார்ட்டிங்ல ஆடும்போது நான் எப்பவுமே நான் திட்டுறத விட, நின்னுக்கிறத விட்டு நான் பண்ண மாட்டேன். முடிச்சிட்ட பிறகு நான் வந்து கேட்பேன். "உனக்கு அக்கா, தங்கச்சி இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா நீங்கன்னு?" சொல்லிட்டு நான் கேட்பேன். ஏன்னா நாங்களும் ஒரு பொண்ணு தான். அங்க வேற ஊர்ல இருந்து வந்து தெரியாத இடத்துல இருந்து வந்து நம்ம இங்க ப்ரோகிராம் பண்றோம்னா, நாங்களும் அவங்க ஃபேமிலி மாரி தான். அவங்கள அப்படிதான் பார்க்கணும். அதுக்காக தான். ஏன்னா கிளாமர்ல ஆடுறோம் அவ்வளவுதான். அது மட்டும் தான். ஆனா கிளாமர் எல்லாம் ஃபுல் காஸ்டியூம் போனா யாருமே பார்க்கவே மாட்டாங்க. வரவே மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ உச்சகட்டமா ஒரு அத்துமீறல் இப்படி அப்படிங்கிறத வந்து எத சொல்லுவீங்க இந்த ஆடல் பாடல்ல? நார்மலா இந்த ஆடியன்ஸ் கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. அந்த ஆடியோ சவுண்ட் தாண்டி வருது அவங்க பேசுறது. அது கொஞ்சம் அந்த சைடுல எல்லாம் வராங்கல்ல. முன்னாடி உட்கார்றவங்க அவ்வளவுதான் இது இல்ல. இந்த சைடுல இந்த குடிச்சிட்டு பண்றவங்க நெறைய பேர் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தப்பா தப்பா இந்த கெட்ட கெட்ட வார்த்தையா சொல்லிட்டு ஆடியோ தாண்டி நம்ம காதுக்கு வருது. அப்பதான் அந்த கட்டத்த தாண்டி போகுது. அந்த இவ்வளவு சத்தத்தையும் தாண்டி அது தாண்டி உங்களுக்கு வந்து காதுக்கு வருதாம். அவங்க அவ்ளோ சத்தமா பேசுறாங்க. இப்போ ஒருத்தர் அந்த 10 பேர் சென்டர்ல ஒருத்தர் பேசினா கூட, அது அவங்க மைண்டுக்கு தப்பா பக்கத்துல இருக்கவங்க அவங்களும் தப்பா தான் நெனச்சுருவாங்க நம்மள. அந்த மாரி ஆயிடும். என் ஃபேமிலி எங்க வீட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். என்னோட ரிலேஷன்ஸ் ஆகட்டும், மத்தவங்க கூட எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. அவங்க என் கஷ்டத்துக்கு வரல இது இல்ல. அவங்களுக்கு நான் பண்றது தெரியும். ஏன்னா நான் அவங்களுக்காக தான் கஷ்டப்படுறேன்னு தெரியும். அதுக்காக அவங்க ஏத்துக்கிறாங்க. அவங்க அழுவுறாங்க கூட. எங்க அம்மாலாம் நான் கூட்டிட்டு வந்த ப்ரோகிராம்க்கு ஒரு 2 ப்ரோகிராம் கூட்டிட்டு வந்தப்போ எங்க அம்மா அழுதுருச்சு. என்னன்னா, என் பொண்ணு இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்மள ஆட வைக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க டெய்லி ஏங்குறாங்க, அழுவுறாங்க. ரொம்ப மிஸ் பண்றாங்க. நான் அவங்க கூட அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ரொம்ப மிஸ் பண்றேன் ஃபேமிலிய. இங்க இருக்கணும். ப்ரோகிராம் பண்ணணும். ப்ரோகிராம் பண்ணலன்னு யாரும் சம்பாரிச்சு போட மாட்டாங்க. அம்மான்னா எனக்கு உயிர். அவங்க ஃபோட்டோ கூட டாட்டூ குத்திருப்பேன் நான் இங்க. அவங்க கூட நான் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எங்க அம்மாக்காக நான் ஒரு சொந்த வீடு கட்டணும். எங்க அம்மாவோட ட்ரீம் அது. நான் சொந்த வீட்ல உட்காரணும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எங்க அம்மா ஒரு வீடு கட்டிட்டு எங்க அம்மாவ உட்கார வச்சுட்டேன்னா, நான் இந்த ஃபீல்ட விட்டுடுவேன். அந்த சொந்த வீட்டுக்காக வேண்டி தான் இவ்வளவு போராட்டத்தையும் தாங்கிக்கிறீங்க. ஆனா ரொம்ப கடனும், ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு தான் அந்த கடனும் நம்ம இங்க இருந்தோம். இப்ப இங்க வந்திருக்கோம்னா, இந்த ஃபீல்டு இந்த டான்ஸ் தான். இந்த டான்ஸ் எனக்கு கடவுள் மாதிரி. கால்ல பிளட் வரட்டும், மயக்கம் வரட்டும், ஃபீவர் இருக்கட்டும். நான் ஷூ போட்டு ஸ்டேஜ்க்கு ஏற எனக்கு எதுவுமே இருக்காது. ஆடும்போது அந்த அளவுக்கு கால்ல ரத்தம் வர அளவுக்கு ஆடிருக்கீங்க. நான் ஸ்பீட் ஆடுறது நானு. எனக்கு டான்ஸ் தான் உயிர் எனக்கு. என்னோட லைஃபே டான்ஸ் தான்.